கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவரா நீங்கள்? IPDS பிரைவேட் லிமிடெட் IPDS அகாடமி எனும் பயிற்சி வகுப்புகளை தொடங்கியுள்ளது. இந்த 3 மாத வொகேஷனல் புரோகிராம்ஸில் பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்படுகிறது. இதில் டேட்டா அனலிட்டிக்ஸ், கிரியேட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், நேஷனல் பொலிட்டிக்ஸ், இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்ஸ், ஏசியன் கவர்மெண்ட்ஸ், என்விரானாமிக்ஸ், மீடியா மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட வகுப்புகள் நேரடி மற்றும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிறது. ஃபார் கான்டாக்ட் 9751597775 9751697775. மறைமுகமா ஏதாவது காம்ப்ரமைஸ் ஏதாவது நடந்து கூட இருக்கலாம். மேபி யுகத்தில் நம்ம சொல்ற போது பார்க்கிற போது அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல வந்து திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து இது மத்திய அரசை எதிர்க்க மாட்டான்னு நமக்கு தெரியும். இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க வந்து கலைஞருடைய சமாதிக்கு போறதா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் அக்ரெசிவா எதிர்த்தவர், நிறைய வார்த்தைகள்ல பேசினவர். ஆனா அங்க போய் அங்க நிக்கிறப்ப அது பாஜகவினுடைய தொண்டர்களே கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. பாஜக திமுக கூட்டணி வாய்ப்பு இல்லை. அப்படி ஏன்னு சொன்னா 2026 அந்த கூட்டணி இழக்காது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற எடப்பாடிக்கு தான் கேள்விக்குறியா இருக்கு. எடப்பாடி கிட்ட தேமுதிகவும் இந்த பக்கம் வந்துச்சா இப்போ எம்பேர்ஸ் மாதிரி கேள்விக்குறியாயிடும். சசிகலா, OPS, தினகரன், அப்புறம் இதெல்லாம் இதை கடந்து எடப்பாடி சீமானது கேள்விக்குறின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். கவுண்டர் சமய தலைவர் எடப்பாடி இல்லையா, பொங்கு மேற்கு மண்டலம் ஸ்ட்ராங்கான எடிஎம்கே கோட்டையா இருக்கிறது. அந்த இடத்துல வந்து அண்ணாமலை கால் ஊன்றி விட்டார். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பதவி போட்டியிடாம அண்ணாமலையோடு போட்டியிடுகிறார். அதுதான் வருத்தமா இருக்கு. தொடர்ந்து அரசியல் எடப்பாடி அவர்கள் தவறான கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் 2020 இழப்பார் என்ற சந்தேகம் எழப்படுது. 2026 இழப்பாரு. ஏன்னா இந்த போக்குல போனா கண்டிப்பா இழந்துரும், ஆட்சி பிடிக்க மாட்டாரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் என் சமுதாய அவர்களுக்கு. ஆனால் பல சூழல் அரசியல் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. அதுல முக்கிய பேசுபொருள் அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் கலைஞர்களுடைய அந்த 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டது தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. அப்படி நம்ம சொல்லிட்டு போனாலும் இந்த 2 துருவங்களும் ரொம்ப கடுமையாவே எதிர்த்துக்கிட்டவங்க. இவங்க ஒரு சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது அரசியல் ஏதாவது மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கூட்டணியில என்ன மாதிரி மாற்றம்னு சொல்றீங்க? கூட்டணியில ஏதாவது கூட்டணி மாற்றம், அதாவது இது எடப்பாடி அவர்கள் வந்து ஏதாவது உடையுமா? அதாவது காங்கிரஸோ, ஏன் ராகுல் காந்தி ஏன் மெயினா சொல்ல வேண்டிய காரணம் என்ன? எடப்பாடி அவர்கள் சொல்றாருன்னா, காங்கிரஸ் விடுதலை உடைச்சா நம்ம பக்கம் வந்துட்டா நம்ம வந்து பிஜேபி தயவு நட தேவையில்ல, நம்ம வந்து எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ற நோக்கத்துக்காக ஒரு துண்டு போடுறாரு. அதாவது நம்ம கிராமம் சொல்லுவாங்க, மீன் குட்டையில வந்து கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது களை கூட்டு மீன் பிடிக்கலாம்ன்ற அம்பு விட்டு பார்த்தாரு எடப்பாடி அவர்கள். அது ஒர்க் அவுட் ஆகல. இவங்க பண்ண பிறகுதானே அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. இல்ல, கருத்து என்னன்னா, இது வந்து மாநில அரசு திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, மத்தியிலே பாஜக அரசு இருக்கிற போது நாணயம் பர்மிஷன் அவங்க கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும். அந்த பர்மிஷன் வாங்குற போது அவங்கள கெஸ்டா கூட நடத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக வந்து கொஞ்சம் மைல்டா போவோம், இந்த 4 வருஷமா எதிர்த்துக்கெல்லாம் நம்ம இதுக்கு பண்ண வேண்டாம், ஸோ கொஞ்சம் வந்து அனுசரிச்சு போவோம் நோக்கத்திற்காக தான் கவர்னருடைய நிகழ்ச்சியில் வந்து தமிழகத்தில் அமைச்சர் என்ன சொல்றாங்க, நாங்கள் கட்சி கலந்து கொள்ள மாட்டோம், RS பாரதி அவர் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து அரசு துறையில் இவங்க போய் கலந்துக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது முரண்பாடாக இருக்காங்க, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க போது டெல்லியினுடைய நம்ம எதிர்ப்புகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இதுக்கு மேலே அந்த எதிர்ப்புகள் வந்து வேண்டாம் அப்படி நோக்கத்திற்காக இவர்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க. மத்தியில் இருக்க பாஜகவுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க தான் நான் பார்க்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கும் திமுக போன்ற 40 சீட்டு இருக்குது, அதனால் துண்டு போட்டு வச்சா நாளைக்கு பிற்காலத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு கால் நிதிஷ்குமாரோ ஏதாவது சந்தர்ப்ப நாடு பிரச்சனை கிடையாது, நிதிஷ்குமார் அவர்கள் ஏதாவது கொஞ்சம் சில குழப்படினா கூட இதை இது பண்ணி கூட நம்ம ஓட்டை இது பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஒரு 22 MP இருக்காங்க. ஓகே, 40 காங்கிரஸ் எல்லாம் நம்ம அதெல்லாம் விடுங்க, எல்லாம் சரியாயிடும். காங்கிரஸுக்கும் எல்லாம் இது சரியாயிடும்னு வச்சுங்க. திமுகவுடைய தயவு கொஞ்சம் இதாக இது பண்ணுறதுக்காக கூட அப்படி காய்நேரத்தில் கொண்டு போகலாம். ஏன்னா திமுக மட்டில் கனம் இருக்கிறது. மறைமுகமாக ஏதாவது காம்ப்ரமைஸ் ஏதாவது நடந்து கூட இருக்கலாம். மேபி யுகத்தில் நம்ம சொல்கிற போது பார்க்குற போது அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல வந்து திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு மேலே மத்திய அரசை எதிர்க்க மாட்டார்னு எனக்கு தெரியுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு எதிர்க்க மாட்டாங்க, நடுவண் அரசு அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன்.
இதுவில் கொஞ்சம் மென்மையாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த வரையும் 4 வருஷமாக பகைச்சிக்கிட்டு கலைஞரவர்களே இருந்தபோது கூட மத்தியில் பகைச்சிக்கிட்டு இது பண்ண கிடையாது. எப்பவுமே அதிமுக டெல்லி லாபி இருக்கோ இல்லையோ, திமுக எப்பவுமே டெல்லி லாபியில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது பிரதமமாக அமைச்சர் இது பண்ணிருப்பாங்க. தொடர்ந்து வந்து 10 ஆண்டுகளாக வந்து எந்த பொறுப்பும் உள்ள நுழைய முடியல. அந்த ஒரு பெரிய பாதிப்பு திமுக உண்டு. அப்படின்ற போது அதை வந்து தக்க வச்சதுக்கான யுக்திகளையும் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அமித்ஷாவுடைய சன்னும் இது சபரியாசனும் நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர், ஸ்டாலினோட மருமகன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள். மேபி ஏதாவது மறைமுகமான விஷயங்கள் கூட நடக்கலாம்னா யுகத்தில் யோசிக்கலாம். இங்கே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுகவை நேரடியாக ரொம்ப அக்ரெசிவாகவே எதிர்க்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை விட ரொம்ப அக்ரெசிவாக எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரே மேடையில் நிற்கிறது, ஒன்றா பேசுறது, நீங்கள் அண்ணாமலை அவர்களே எடுத்துக்கிட்டா கூட ஒரு காலத்தில் கருணாநிதி அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு கலைஞர் அவருடைய விழா, கலைஞர் கருணாநிதி அப்படின்னு மரியாதையாக பேசுறது, இதெல்லாம் நாகரிகம் தான். இருந்தாலும் இந்த மாற்றம் பார்க்குறப்ப அது வாக்கு அரசியலை பாதிக்காத எதிர்காலத்தில் இருக்கு. வாக்கு அரசியல் வந்து தேர்தல் நேரத்தில் யார் கூட்டணி அமைகிறாங்க, யார் எப்படி வராங்கன்னு அதை பொறுத்து தான் வாக்கு அரசியல். அன்றைய சூழ்நிலை வேறு. இன்றைக்கு இருக்கிற போது அரசியலை இப்படி குழப்பம் வரதான் செய்யும். இதெல்லாம் வந்து தெளிவு வரும்னா 2025 பிறகுதான் வந்து ஒரு தெளிவான இவர்கள் தான் எதிரியானவர்கள், இவர்களுக்கு தான் எதிர்ப்பானவர்கள் என்று புரிய வரும். இப்போ வந்து என்ன கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கோம். இது அரசுக்குள் நடக்கின்ற விழாவாக இருப்பதால் அரசியலில் உள்ள பூத்துறது ஒரு காட்சி தான் இவங்க பார்க்க முடியும். மற்றபடி பெருசாக இம்பாக்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒன்றது கிடையாது. பல காலகட்டங்கள் இந்த நீங்க சொல்ற இந்த நாணயத்திற்கான இந்த அனுமதிங்கிறது வழங்கி பல மாதங்கள் கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வழங்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டு இப்போ கரெக்டா இந்த சமயத்துல வைக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டிருக்கு? இல்லை, தேவையில்லைங்க. பர்மிஷன் இப்போ தான் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் பண்ணுறாங்க, அதான் நிகழ்ச்சி பண்ணுறாங்க ஒழிய இதில் அரசியலுக்கான விஷயங்கள் இப்போதைக்கு இல்லைன்னு தெரிய வருது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் போடுற மட்டும் நம்ம பார்க்க முடியுது ஒழிய மற்றபடி பழைய மாதிரி எதிர்ப்பு வந்து வராதுன்றது தெரிய வருது. அதனால தான் உண்மையோடய மற்றதாண்டி இவங்களுக்கு 2 பேர்களை கூட்டணின்றதெல்லாம் நம்ம மேபி 10 வச்சு ஒரு தீயாக தான் பார்க்க முடியுது ஒழிய நிஜமாக வாய்ப்பு இல்லை. பாஜக திமுக கூட்டணி வாய்ப்பு இல்லை. அப்படி ஏன் சொன்னால் 2026 அந்த கூட்டணி இழக்காது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற ஏனைய கட்சிகள்லாம் வந்து கூட்டணி இழக்காத காரணத்தில் இதே கூட்டணி வச்சு தான் திமுக தேர்தல் சந்திக்கிறது தயாராக முடிய மற்றபடி எக்காரத்தை கொண்டும் வரல. இப்போ எடப்பாடிக்கு தான் கேள்விக்குறியா இருக்கு. எடப்பாடி கிட்ட தேமுதிகவும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இப்போ எம்பி மாதிரி கேள்விக்குறியாயிடும். ஸோ அப்படி எடப்பாடி அவர்கள் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தி விட்டு அதை கூட்டணி உடைச்சாதான் எடப்பாடிக்கு பெரிய சொல்லுவோம். இனி வரும் காலத்தில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லாமல் ஆட்சி பிடிக்க முடியாது. திமுக ஆகட்டும் அதிமுக இனிமேல் வந்து மாட்டு கட்சியுடைய தயவோடு தான் ஆட்சி பிடிச்ச வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் கலைஞர் ஜெயலலிதா பிறகு வந்து விட்டது. அப்படி போய் எடப்பாடி அவர்கள் யாரும் ஒரே அணைச்சு கொள்ள வேண்டும். பாமகலாம் லாபி வந்து கடுமையாக பண்ணுவாங்க. ஏன்னா பேரம் கடுமையாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த முறை அவங்களுடைய தயவு வந்து இல்லைன்னா வெற்றி பெற முடியும். அப்படி போது எங்களுக்கு மினிஸ்டர் கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. தேமுதிகவும் டிமாண்ட் பண்ணோம், மற்றவங்களும் டிமாண்ட் பண்ணோம். இப்படி ஒரு பெரிய சவால் வந்து எடப்பாடி காத்திருக்கு. ஸோ இதை கடந்து அவர் வந்து பாஜக வந்து கூட்டணி வந்து தப்புன்னு சொல்லிட்டு வேலுமணி, தங்கமணி, பல்வேறு அமைச்சர்கள் உள்ளுக்குள் குமரர்கள் இருந்து வெளியே காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் குமரர்கள் புகமாக இருக்கு. இதெல்லாம் வந்து 6 மாதத்துக்குள்ளே வெடிச்சு ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், அப்புறம் இதை கடந்து எடப்பாடி செய்யுமாறு கேள்விக்குறின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். அப்புறம் மீண்டும் சுயபட்சம் செஞ்சு நம்முடைய வாழ்க்கை கேரக்டருக்கு எடுத்துக்கொண்ட நோக்கத்திற்காக இந்த 2005 முடிவுக்குள்ள இடைக்குள்ள குழப்பங்கள் முடிவுக்கு வரும். அப்படி வரும்போது ஒரு 6 பேர் சேர்ந்த உடஞ்சி இந்த பக்கம் வந்தாலையும் வரலாம், எப்படி போகலாம், பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. எடப்பாடி சந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கூட்டணியினுடைய முரண்பாடுகள்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ நிச்சயமாக 2020 சவால் வந்து எடப்பாடிக்கு நம்முடைய ஸ்டாலின் கல்ல. ஸ்டாலினை தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை தெளிவான ஒரு கூட்டணி கட்டமைப்பு அவங்களுக்கு சரியாக இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வேலையில் பார்ப்பாங்க. இங்கே அதிமுக தான் இடியாப்ப சிக்கலுக்கு தான் நான் பார்க்க போகிறேன். திமுக கூட்டணிங்கிறது பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. ஓகே ஓகே, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியாக நம்ம பார்த்துக்கிட்டோம். எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் கூட்டணிலாம் சும்மா இப்போதைக்கு ஜெயிச்சு வந்திருக்காங்க. 2017 ஆர்கன் எலெக்ஷன்ல இதே கூட்டணி தான் இருந்துச்சு. அப்ப வெற்றி பெற்றுச்சா? கிடையாது. அதனால சக்கஸ் கூட்டணி கிடையாது, அது லாபகரமான கூட்டணியாக வியாபார ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் வச்சு சொல்றேன். இல்ல, அதுக்கு வந்து இங்க எதிர்க்கிறவர்கள் சரியில்லை. எதிர்க்கிறவர்கள் ஒழுங்கான கட்டமைப்போடு ஒருத்தரை எதிர்த்தா வெற்றி பெறலாம். இங்கதான் வந்து கடுமையா வாரா இருக்கு. இப்ப அதிமுக பாஜக கடுமையான போட்டியா இருக்கு, வார்த்தை போரா இருக்கு. அப்படி எப்படி ஒன்னு சேர வாய்ப்பு இருக்கிறது? ஸோ இந்த வார்த்தை போர் இருக்கப்போ பார்த்தோன்னா என்டிஏ தலைமையில் கூட்டணி வந்துருமோ? 4 அதாவது 5 முனை போட்டியாக விஜய், சீமான், பாஜக இப்படி வந்து என்டிஏ கூட்டணி, அப்புறம் ஏடிஎம்கே, திமுக கூட்டணி 5 முனை போட்டி வந்துருமோன்ற ஒரு கேள்வி சந்தேகம் எழத்துணுங்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக இப்படி 2 பேரும் போரிட்டு இருந்தாங்கன்னா சமரசம் இல்லைன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி ஏடிஎம்கே பாஜக ஒன்று சேராது. அப்படி சேரவோ திமுக கூட்டணி வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும்ன்ற சந்தேகம் எனக்கு தோன்றுகிறது. அண்ணா ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைப்பு தலைவராக உருவெடுத்து அண்ணாமலை அவர்களும் உள்ள இணை ஒருங்கிணைப்பாளராக போட்டு இந்த தேமுதிக, பாமக ஒட்டுமொத்த அணியும் இது பண்ணி எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு
இந்த மாதிரி ஒரு தேர்தலை கண்டெஸ்ட் பண்ற ஒரு சந்தேகம் எனக்கு எட்ட தோணுகிறது. அப்படி நோக்கி போகுமோ என்ற அரசியல் நான் பார்க்க போறேன். அண்ணாமலை அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் நீங்க சொல்ற மாதிரி விழா மேடையில ஒரு அரசு நிகழ்ச்சியில அந்த நாணய அறிமுக அந்த மேடையோட முடிஞ்சிருந்ததுன்னா அது ஒரு அரசு விழாவா நம்ம பார்த்துருக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க வந்து கலைஞருடைய சமாதிக்கு போறதா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் அக்ரெசிவா எதிர்த்தவர், நிறைய வார்த்தைகள்ல பேசினவர். ஆனா அங்க போய் அங்க நிக்கிறப்ப அது பாஜகவினுடைய தொண்டர்களே கொஞ்சம் வருத்தமடைய வச்சிருக்கு. இதை நான் எப்படி பாக்குறது தெரியுங்களா? அதாவது வந்து தமிழகத்தினுடைய ஒரு கட்சியுடைய தலைவர் அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் கூப்பிட்டதால பரவாயில்ல, இதே ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு நிக்க வச்சிருந்தாங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அசிங்கமா போயிருக்கும். ஸோ அதனால வந்து இவங்க முந்திக்கிட்டு திமுக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முந்திக்கிட்டு டக்குன்னு வந்து அண்ணாமலை கூப்பிட்டு நிற்க வச்சு இது பண்ணாங்க ஒழிய நம்மளா வாலண்டியராக போய் நம்ம வந்து சிக்க வேண்டாம் நோக்கத்திற்காக தெளிவாக வகுக்கப்பட்ட காட்சி தான் பார்க்கப்படும் இல்லையா? நீங்கள் அதனால வந்து இவங்க கூப்பிட்டாங்க பண்ணாங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றல மாநில கட்சியுடைய தலைவர் அவர் இவங்களா கூப்பிட்டாங்க கூப்பிட்டா போய் ராஜ்நாத் கூப்பிட்டாங்க இவங்களுக்கு அசியம். அதை முந்திக்கி கொண்டு முதலமைச்சர் செயல்பட்டார் ஒழிய மற்றபடி இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்கு? இல்ல கலைஞர் சமாதிக்கு போயிருக்காங்க. இதே மாதிரி கடந்த காலங்கள்ல அதிமுக அந்த இடத்துல ராஜ்நாத் சிங் நிக்கிறாருல. இப்போ நீங்க இப்ப நானும் நீங்க இருக்கேன், நான் கூப்பிட்ட பெருசா நீங்க கூப்பிட்ட பெருசா? இப்ப நீங்க ராஜ்நாத் சிங் கூப்பிட்டா அசியம் இல்ல, தமிழக அசியம் இல்ல, அந்த அந்த அசியம் வந்துடக்கூடாதுக்காக இது பண்ணாரு. இப்ப ஆளுநர் மாளிகையில வந்து கவர்னர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏவாவேலும் கையை பிடிச்சி பேசினாங்க, என்ன வந்து ஏதாவது கரெக்ஷன் கலெக்ஷனா பேசினாங்க கிடையாது. இந்த மாதிரி ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடத்தது ஏவாவேலு தான். அப்படின்போது அந்த நாணய மதிப்பீடு எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், அது அரசு நிகழ்ச்சி இல்லைன்னா தேநீர் விருந்து அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கலைஞர் அப்படிங்கிறவர் வேற ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர், நிறைய எதிர்த்து விமர்சிச்சிருக்காங்க. அங்க போய் ஒரு மாநில தலைவர் நிக்கிறப்ப ஏன்னா அந்த தொண்டர்களே வருத்தப்பட்டு பேசுறத வருத்தப்படுறதெல்லாம் கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். அதாவது நீங்க இந்த கேரளா போனா எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு தான் இப்படிலாம் இப்படி விமர்சனம், இவ்வளவு பார்வை, இவ்வளவு கருத்தியல் முரண்பாடுகள் போய் கொண்டு இருக்கிறவங்களே. கேரளா பக்கத்து கேரளா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் ரெண்டு பேரும் பக்கத்துக்கு வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், ஒன்னா போவான், வெளியே தான் கருத்தியில பதிவு போடுவான். ஸோ இங்க வந்து அது ஒன்னும் சித்தாந்தம் மாறலை. அப்படின்ற போது அதை அப்படி பார்வையில் பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு அரசியல் இது வேணா ஒரு விஷயங்கள் அரசு வாங்க விடாம மொழிய இதில் வந்து சூழ்ச்சி கவுழ்த்தல் நல்லது கட்டதெல்லாம் இதில் பார்க்க வேண்டாம். நாளைய காலத்தில் பல்விதமான விஷயங்கள் நடைபெற நோக்கி போய் கொண்டிருப்பதனால இன்றைக்கு இது ஒரு நிகழ்வு சம்பிரதாயமாக பார்க்கப்படுது. அதாவது சுமூத்தா ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு பாஜக எதிர்பண்றது இதுபோல் சற்று குறையும் தமிழகம் என்பது பார்க்கப்படும். அவ்வளவுதான். இந்த ஸ்மூத்னஸ் வந்து யாருக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும்? மாநில அரசுக்கா இல்ல மத்திய அரசுக்கா? ரெண்டு பேருக்குமே கெயின் இருக்கு. ரெண்டு பேரும் கெயின்னா அது வந்து பிரச்சனைகள் வர்றபோது கெயினா இருக்கும், அது வரைக்கும் கெயினா இருக்காது. இப்போ அதுவரையும் தமிழக அரசு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும், மத்திய அரசு எப்படி மாதிரி இருக்கும் இல்லையா? மற்றபடி இதுல வந்து சுணக்கம் வந்து ஒன்று சேராது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பேசி அண்ணாமலை அவர்களை தான் டைரக்டா டார்கெட் பண்றாரு. இப்படியெல்லாம் இருந்தாங்க, இப்படி பண்ணாங்க, தமிழக பாஜகவை நேரடியாக விமர்சிச்சாருன்னே சொல்ல முடியும். அவருடைய தாக்குதல் திமுகவை தாண்டி அண்ணாமலையும் பாஜகவையுமே இருக்கு. இங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரே இனத்தை சேர்ந்தவர், நானும் அந்த இனத்தை சேர்ந்தவன், அதனால உரிமையில சொல்றேன்னா ஒரு இனத்துக்குள் இன்னொரு தலைவன் உருவாக்குறது வர மாட்டாங்க. இப்ப காடுவெட்டி குருவை வந்து வன்னியர்ல வழக்கு விட்டா வழக்கு முடிச்சா பாமக இப்போ வன்னியர் சமுதாயத்துல வேற ஏதாவது தலைவர் உருவாக முடியுதா? விடுறாங்களா? அது ஒரு பார்ட்டிக்குள்ளனா கஷ்டம். பாமக நினைச்சு வச்சுங்க. அது மாதிரி இங்க என்னன்னா கொங்கு கவுண்டர் சமுதாயத்துல மேற்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு வந்து கொண்டு சமுதாயத்துல கவுண்டர் சமுதாய தலைவர் எடப்பாடி இல்லையா? கொங்கு மேற்கு மண்டலம் ஸ்ட்ராங்கான இடைமுக கோட்டையா இருக்கிறது. அந்த இடத்துல வந்து அண்ணாமலை கால் ஊன்றி விட்டார். அது 7 மணிக்கும் பயம் ஏற்படுத்துகிறது. வரும் சட்டமன்றத்தில் தாக்கம் இருக்கவும் நம்ம வெற்றியை இழந்து நம்ம அசியப்பட்டுற பயம் 7 மணிக்கிட்ட இருக்கு. அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இந்த இனத்துக்குள் ஒரு 2 பேர் வரது உருவாக்க முடியுமா? ஸோ அதை ஏற்றுக்காத சூழ்நிலை தான் அண்ணாமலை மெயினாக தாக்குறாரு ஒழிய மற்றபடி. ஏன்னா அண்ணாமலையால் அவருக்கு பாதிப்பு அதிகம், அரசு ரீதியான பாதிப்புகள், எடப்பாடி பழனிசாமி வாக்கு அரசியல் ஆகட்டும் மற்றும் ஏனைய கூட்டணி கணக்குகள் வந்து நிறைய சிக்கலில் இருப்பது அண்ணாமலை தான். ஏன்னா அண்ணாமலை இல்லைன்னா இது இப்போ தேமுதிக இதெல்லாம் பேரம் சாதாரணமாக சிம்பிளாக முடியும். டிஎம்கே பழைய மாதிரி இருக்கும். இப்போ 3வது ஆப்ஷன் உருவானது தான் அவருக்கு. அதே தான் இனத்தை சார்ந்தவரே இருப்பதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. நீங்க சொல்ற இதே பிரச்சனையில தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணாமலைக்குமான முரண்பாடும் ஏற்பட்டதா? அதே சூழல் தான் இங்க இருக்கு எடப்பாடிக்கும். அது வந்து சரியாடுங்க. அது ஆமா, அதுவும் அப்படி ஒட்டுதான் எதிர்பார்க்க முடியும். அது செந்தில் பாலாஜி மேக்சிமம் அடுத்த மாசம் வெளியே வந்துருவார், வந்த பிறகு வந்துருவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்ற போது இதுக்கான பிரச்சனை இனப்பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதுக்கு இருக்கிற போது அண்ணாமலை அதிக தாக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ இல்லைன்னா இப்போ அண்ணாமலைன்னா வச்சுக்கலாம், இப்போ என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ தேமுதிக பாமக மற்ற எல்லாரும் ஒன்று சுத்துருவாங்க ஈஸியா. இப்போ பெரிய தலைவலி யாரு? தன் இனத்தில் ஒரு தலைவன் உருவெடுப்பு தானே பிரச்சனை. ஸோ அந்த இடத்த அட்டாக் தானே வந்து ஒரு முடிவு கிடைக்கும். இப்போ திமுகவுக்கும் இதுக்கும் போற இதை விட அதிமுக பாஜக அண்ணாமலை குறிப்பது காரணமே இதுதான். இப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பதவி போட்டியிடாம அண்ணாமலையோடு போட்டிட்டு இருக்கிறார். அதுதான் வருத்தமா இருக்கு. நீங்க முதலமைச்சர் அடுத்த முறை ஆகிறதுக்கான ஐடியா செய்வதா பரவாயில்ல. நீங்க ஒரு 3வது கட்சியை வளர்ந்து ஒரு கட்சியை அண்ணாமலையை தாக்குவதற்கான காரணம் என்ன? ஸோ அப்படின்னா அவர் முதலமைச்சர் பொறுப்புக்கு ஆசைப்படணும்னு அர்த்தம். ஆசைப்பட்டார்னா இப்படி பண்ணுவாரா?
அவரோட ஸ்ட்ராட்டஜி தப்புன்றீங்க. தவறா இருக்கு. சாணக்கியன் வந்து சாணக்கிய அறிவை பயன்படுத்தணும். நம்ம ஜெயிக்கிறதுக்கான கிட்டத்தட்ட இதுவரை விக்ரமணிச்சு தான் 11 எலெக்ஷன் தோல்வி விட்டுருப்பார். 2017 தொடர்ந்து தோல்வி. ஏங்க ஒரு எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏஷன் வந்து தோல்வினா அதுக்கடுத்து நான் சீர்படுத்திக் கொள்வதுதான் தலைவர். ஏன்னா கேட்ரஸ் வந்து பாதுகாத்துக்கணும். இந்த கேட்ரஸே ஒழுங்கா இல்லாத போது பன்முகத்தன்மையோட இன்னைக்கு ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்தார். 3வது தானே எடப்பாடி போனார். கிட்டத்தட்ட 10 தொகுதியில டெபாசிட் போச்சுல்ல. இதே ஜெயலலிதா இருந்த போது எம்ஜிஆர் இருந்த போது ஏதாவது டெபாசிட் இருந்தாங்களா? கட்சி டெபாசிட் இழந்திருக்காங்களா? இல்ல. அந்த இடத்த பிடிச்ச ஒரு எடப்பாடி தானே, அந்த பெருமைக்குரிய ஒரு எடப்பாடி தானே. அப்படின்ற போது வந்து இன்னும் தன்னை சிந்தனையை மாற்றிக்கொள்ளாம இந்த 10 தொகுதியில் மெயின்கான காரணம் குற்றங்கள் என்னன்னு தெரியாம ஒரு தலைவர் வந்து மீண்டும் எதிர்க்காருன்னா அது யார் புச்சாரி யார் முட்டார்? சரி, யோசிக்கணும் விஷயம் இருக்குல்ல. இப்போ பாஜக அண்ணாமலை மோத்திற்காக இப்போ நோட்டாக்கு இணைய அந்த கட்சி வந்து இன்னைக்கு 14% வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்படின்றப்ப அந்த கட்சியுடைய பசை ஓட்டு வேணுமா இல்லையா? சரி, ரைட். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டு இன்னைக்கு எடப்பாடி வந்துருச்சு அந்த எலெக்ஷன்ல, எம்பி எலெக்ஷன்ல. இப்ப அடுத்த எலெக்ஷன் வரும் நினைக்கிறேன். கிடையாது. ஏன்னா திமுக வந்து ஒரு கட்டமைப்பை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஓட்டுகள் வந்து எக்காத்து கூட செதறாது. அப்படின்ற போது இந்த இடத்துல எடப்பாடிக்கு வராது. இவர் தவறான கணக்கு போட்டு கிறிஸ்துவ ஓட்டு இஸ்லாம் ஓட்டு வந்துடும் நம்ம பாஜக தான் நினைக்கிறாங்க. தப்பான கணக்கு அதிமுகவுக்கு வரவே வராது. ஏன்னா அதிமுக இந்துக்களுடைய கட்சின்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பாஜகவும் அதிமுகவும் வேற இல்லை, ஒன்றுதான். சித்தாந்தத்தில் கொஞ்சம் முரண்பாடுகள் கொஞ்சம் மாறி இருக்காங்க. ஆனா ஒரே சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க தான். இறை வழிபாடை அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அதிமுக பாஜக சேர்ந்தவங்க. அதிமுக சாமி நல்லா கும்பிடுறது நல்லா வெளிச்சு போடும். திமுக கும்பிடுறதை அடிச்சுட்டு கும்பிடுவான். உள்ளுக்குள்ள கும்பிட்டு வெளியே வந்து பொட்டை அழிச்சிட்டு வெளியே வந்து நான் கும்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அது திமுக திருட்டு தானோ. ஆனா அதிமுக நல்லா பொட்டை வச்சுட்டே வந்து இருக்கக்கூடிய இந்துத்துவான கட்சி அதிமுக. அப்படின்ற போது அதிமுக பாஜக என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாம் ஒண்ணு தானே. அப்படின்ற போது இந்த பகைச்சிற போது எப்படி உனக்கு இஸ்லாம் கிறிஸ்துவ ஓட்டுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? அந்த கணக்கு தப்பு கணக்கு இல்லையா? சோ அதனாலதான் சொல்றேன், தொடர்ந்து அரசியல் எடப்பாடி அவர்கள் தவறான கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் 2020 இழப்பார் என்ற சந்தேகம் எழப்படுது. 2026 இழப்பாரு. ஏன்னா இந்த போக்குல போனா கண்டிப்பா ஆட்சி பிடிக்க மாட்டாரு. கூட்டணி கட்டமைப்பு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகணும். அதாவது அங்க 49% ஓட்டுகளை வென்றா மட்டும்தான் ஆட்சி பிடிக்க முடியும். 49% 52% வாக்குகளை இந்த ஓட்டு வாங்கினா மட்டும்தான் கேண்டிடேட் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு 20% உள்ள கட்சி இன்னும் 30% ஓட்டு தேவை. அப்படின்னா 30% எங்க இருக்கு? இப்ப பாமக திமுக பாஜக இருக்க மாதிரி இன்னும் அடுத்த எலெக்ஷன் பாஜக வந்துருச்சுன்னா தேமுதிகவும் உள்ள வந்து கொண்டுட்டானா எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆவார்? சோ அப்படின்னா இங்க எடப்பாடி சிந்திக்க வேண்டியது என்ன? எதிர்ப்பை பாஜக எதிர்ப்பை தவிர்த்து கொள்வது நல்லதா இல்லையா? இப்ப திமுக இருக்க கூட்டணி மட்டும் வராது. அப்புறம் எங்க வருவாங்க? இருக்கவங்க தான் வரணும். இல்லைன்னா எப்படி திமுக வீழ்த்த முடியும்? பாஜக அதிமுக இல்லாமல் வீழ்த்த முடியாது, அதிமுக பாஜக இல்லாமல் வீழ்த்த முடியாது. இதுக்கு ஒரு காலத்தின் கட்டாயம். இந்த புரிதல் இல்லாமல் குளறுபடி இருக்கிறதான் தலைவர்கள். ஒருவேளை உத்தரவாதம் அவருக்கு முதல்வர் கனவு அப்படிங்கிறது அண்ணாமலை இருக்கிற பாஜகவோடு சேர்ந்தால் அந்த முதல்வர் கனவு பறி போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாரோ? அப்படி நினைச்சா மொத்தமும் பறி போகும். விட்டு கொடுக்க எப்படி ஆந்திரால வந்து பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இங்க பாஜக அதிமுக தான் ஒர்க் அவுட் ஆகாது. தட்ஸ் எ ஃபேக்ட். இது புரிஞ்சுக்க கஷ்டப்படுறாங்க தலைவர்கள். வந்து மனங்கள் உண்டு. அதாவது கலைஞர் சொல்லுவார், என் கண்கள் பூத்தது இதயம் முனித்தது மலர்கள் சொல்லி ஒரு டயலாக் விட்டாரு சன் டிவி பிரச்சனை வரும்போது. அது மாதிரி இவங்களுக்கு வந்துன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் இல்லை. ஸோ அப்படி இல்லாத போதுன்னா எதிரி ஈஸியாக ஜெயிச்சிருவான். கிட்ட 7 லட்சம் கோடி கடன், 1300 கோடி ரூபாய் பெண்களுக்கான இது மட்டும் மாசம் கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள் குளறுபடிகள். முதல்வர் திட்டம் குளறுபடி, ராமலிங்க மகளிர் திட்டம் குளறுபடி, எல்லா திட்டங்களும் குளறுபடிகள். அரசாங்கத்துடைய பணம் மொத்தமா விரயம் பண்ணிட்டு இருக்காங்க. நடத்த முடியாத சூழ்நிலை இருக்காங்க. மத்திய அரசு தேவை நாடியான ஒரு வழியே இல்லை. திவாலான ஆட்சி, இரட்டை ஆட்சி, திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது அவர்களை மீண்டும் வருவதற்கு மெயின் காரணம் இவர்களை போன்ற செயல்பாடுகள் தான் காரணம். அரசாங்கத்தை இதை பற்றிய விஷயங்களை மக்களிடம் கொண்டு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் செய்த விட்டுப்புட்டு நாம் எதை நோக்கி போகிறோம், எந்த இலக்கு அடைகிறோம் தெரிதல் இல்லாம பதறுகிறார்கள் எடப்பாடி போன்ற தலைவர்கள். அண்ணாமலை ஒரு காலகட்டத்தில் நீங்க சொன்ன இந்த மாதிரி திமுகவினுடைய பல பிரச்சனைகளை, தவறுகளை, அரசின் திட்டங்கள்ல இருக்கக்கூடிய தவறுகளை, ஊழல்களை நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ சமீப காலமா அண்ணாமலை அவர்கள் எதுவும் பெருசா விமர்சிக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்? ஏன் அமைதியா இருக்கு? இல்ல, அவரும் சற்று அரசியலை புரிந்திருப்பார் நினைக்கிறேன். அரசியல் இப்போ சற்று மாறி வருறான்னு நினைக்கிறேன். பார்ல பார்த்து கொண்டு ஒரு மனிதன் அடிமல் அடி எவ்வளவுதான் விழுவாங்க. சட்டமன்ற எலெக்ஷன் தோல்வி, கோயம்புத்தூர் எலெக்ஷன் தோல்வி, தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? ஸோ அப்படின்னா எங்கேயோ தப்பு நடக்குது, அதை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புல சொல்லல. தன்னுடைய செயல்களையும் சித்தாந்தையும் பேச்சுக்களையும் மாறிக்கலாம் கூட நினைக்கலாம் இல்லையா? அந்த பொருள் பாருங்க, ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்கான்னு ஏன் நினைக்கிறீங்க? திட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? ஸோ பார்த்தே பழகிட்டோம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுதான் தப்பு. அந்த பார்வை மாறும் இல்லையா? இப்போ லண்டன் போயிட்டு வந்த பிறகு சிவாஜி படம் பார்ட் 2 மாதிரி வேற மாதிரி வந்துருவார். அப்படி அண்ணாமலை லண்டன் போறாரு, சராசரி அரசியல் கட்டாயம் லண்டன் போறாரு, கன்ஃபார்ம் லண்டன், எந்த மாற்றம் இல்லை. ஸோ போயிட்டு வந்து டோட்டலாக வந்து பாலிடிக்ஸே வேற மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன், நான் நினைக்கிறேன். அதாவது அண்ணாமலை அவர்கள்
ஐபிஎஸ்ஸை விட படித்த ஒரு படிப்பு இல்லை, 3 மாத கோர்ஸ் தான், டிப்ளமோ கோர்ஸ். அந்த கோர்ஸ் நாங்களே நடத்துகிறோம். இப்போ ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களே அந்த கோர்ஸ் நடத்துகிறோம். அமெரிக்காவோட நிறுவனத்தோட டைப் பண்ணிட்டு, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் அமெரிக்காவில் ரொம்ப வித்தியாசமானது. அவர்கள் இந்தியாவுடைய அரசியலை பற்றி படிக்கவும் கேட்கவும் தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்மளே இந்தியாவில் கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா பாப்புலேஷன் அரசியலில் இங்கே உலக நாடுகள் இருக்கிறத விட இங்கே பார்த்தீங்கன்னா மதங்கள் ரீதியாக, வழிபாடு ரீதியாக, இனங்கள் ரீதியாக பல்வேறு கூடுபாடு இருக்கிற மக்கள் நம் மக்கள். அப்புறம் உலகத்திலே அரசியலை கற்றுக்க வேண்டிய இடம் இந்தியா தான் ஒழிய வேற இடத்துல இல்லை. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டிவைடட் பீப்புள்ஸுங்க அதிகம், அங்கே கம்மி. ஸோ அப்படின்ற போது நம்மளே இந்த கொடுக்குறோம். அப்படின்ற இவர் போய் கற்றுட்டு வருகிற போது நிச்சயமாக மனமாற்றம் ஏற்படுகிற தலைவராக அண்ணாமலை இருப்பார்னு நான் பார்க்குறேன். பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல் எங்களோடு இணைந்து பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். வரக்கூடிய நாட்களில் பாஜக திமுகவினுடைய உறவு, அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ண்ணே. நன்றி. நன்றி தோழர்.